மதர்ஸ், உங்க வீட்ல ஒரு ஆண் குழந்தை இருந்தா உங்க பையனோட இந்த 4 phases ஆஃப் டெவலப்மெண்ட்டை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அம்மா பையன். அவனோட ஏர்லி இயர்ஸ்ல அவன் கம்ப்ளீட்டா ஒரு அம்மா பையனா தாங்க இருப்பான். இந்த வயசுல நீங்க தாங்க அவனுக்கு எல்லாமே. உங்க கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் உங்களோட அன்கண்டிஷனல் லவ் தாங்க. செகண்ட், எக்ஸ்ப்ளோரர் ஸ்டேஜ். இந்த டைம்ல அவன் உங்களை விட்டு விலகி கொஞ்சம் இண்டிபெண்டன்டா இருக்க ஆசைப்படுவான். அந்த டைம்ல நீங்க ரொம்ப அவனை ப்ரொடெக்ட் பண்ணாம சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ரிஸ்க்ஸ் எடுக்க விடுங்க. அண்ட் ஸ்டேஜ் 3, அடலசன்ட் ஸ்டேஜ். இந்த சமயத்துல உங்ககிட்ட ரொம்ப நிறைய ஆர்கியூ பண்ணுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். இந்த ஏஜ்ல உங்க பசங்க எடுக்கிற எல்லா டிசிஷனுமே அவங்க எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். ஏன்னா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் பிரெயின் இன்னும் ஃபுல்லா வளர்ந்துருக்காது. அஸ் அ மதரா அவங்களோட நடக்கிற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டையும் நீங்க பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். கிளியரான பவுண்டரிஸை மட்டும் செட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா அடல்ட் ஸ்டேஜுங்க. இப்ப உங்க பையன் ஒரு அடல்ட். அவன் மேல இருக்கிற ஹோல்ட நீங்க கொஞ்சம் லூசன் பண்ற டைம் வந்துருச்சு. தேவையில்லாத உங்க அன்சாலிட்டட் அட்வைஸ் அவன் மேல டம்ப் பண்றதை விட்டுட்டு அவன் ஒரு இண்டிபெண்டன்ட் மென்னா ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க பையன் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.